அவினா சட்டைவா சீட் பவுடர் இருக்கு. அதோட முக்கியமான காரணம் நான் ஏன் யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சோ மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். நீ ரெடி ஆயிட்டியா? இவ்வளவு பேச்சு பேசுற? பயங்கர புத்திசாலித்தனம் தான். நான் இன்னைக்கு இப்ப இதுதான் அப்ளை பண்றேன். இது வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ சன்பர்ன் ஸ்கின்னா இருந்தாலுமே வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. பார்க்கலாம், இன்னும் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணி இந்த நியூட்ரிடம் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, நீ லேட் பண்ணாம சீக்கிரம் ஷூட் கிளம்பி வந்து 5 minutes நான் வந்துடுறேன். எனக்கு கொடுத்துட்டு போ. ஹாய் தமிழ் பியூட்டி டிவி நேயர்களே, எல்லாருக்கும் இனிய வணக்கத்தை கூறி ஆரம்பிப்பது நான் உங்கள் ஜோஷ்வா அண்ட் மற்றும் மோகனா. நம்ம தூய தமிழ்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்கின் கேர் டிப்ஸ் இது வந்து நிறைய நம்ம தமிழ் பியூட்டி டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஸ்கின் கேர் டிப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிப்பாக இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய சருமத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி அதில் வந்து ஃபர்தராக எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி கோடை காலம், இதை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணலாம். பட் கோடை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வெயில்னால வர பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கிளென்சிங். நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து கிளென்சிங். எடுத்த உடனே க்ளீன் தானே பண்ணணும், அதுக்கப்புறமா தானே அந்த விஷயத்துல அந்த இடத்துல நம்ம வந்து மேக்கப் போட முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கிளென்சிங். சரும துவாரங்களை க்ளீன் செய்வதா? எக்ஸாக்ட்லி அதே தான். நம்ம என்னதான் வந்து நம்ம டெய்லி 2-3 வாட்டி சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சின்ன அதாவது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அழுக்கு, டர்ட் இதெல்லாம் போயிட்டு டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா கிளீன் பண்றதுக்கு பேர் தான் கிளென்சிங். ஆழமாக கிளீன் செய்வது, ஆழமாக சுத்தப்படுத்துவது, அதற்கு பேர் தான் கிளென்சிங். ஓகேவா? இந்த கிளென்ஸ் பண்றதுக்கு தனித்தனியா நிறைய கிளென்சிங் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட மார்க்கெட்ல கிடைக்குது. பேசிக்கா 3 டைப்ஸ் இருக்கு. நீங்க கூட இப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே ஒரு கிளென்சர். எஸ், அந்த கிளென்சர் வந்து லைக் பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே அதுல சொன்னேன். ஸோ நிறைய சொல்லிட்டேன் ப்ராடக்ட் பத்தி. ஜென்ரலா இந்த கிளென்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஜெல், கிரீம், லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கு, இல்லைன்னா வந்து வெயிலால என்னோட சருமம் வந்து ரொம்ப எண்ணெய் பசை ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ஜெல் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேர் வந்து எனக்கு வந்து கிளென்ஸ் பண்ணணும்ட்டு ஆசை இல்லை, ஏன்னா வந்து நான் வெயிலும் அதிகம் போக மாட்டேன், மேக்கப்பும் அதிகம் போட மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம். எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷே போதுமானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபோம் டைப் மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ் வாஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளென்சர் கம் ஃபேஸ் வாஷ் 2-in-1 இருக்க போகுது அப்படின்னா அதோட pH வந்து 4.5ல இருந்து 5.5 வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது. ஓகே, ஸோ அடுத்தபடியாக நம்ம முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர். டோனர் அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி கிளென்சர், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஆகிருக்க போர்ஸ் மூலமாக இம்ப்யூரிட்டிஸ் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் போகாமல் இருக்கிறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் டோனர். ஓகே, ஸோ இது வந்து 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பு வந்து என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்கின் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு நம்ம சொன்னதில் வந்து கிளிசரின் கண்டென்ட் ரொம்ப மினிமலாக இருக்கும். அதே மாதிரி ஆல்கஹால் வந்து less than 10% இருக்கும், சேஃபஸ்ட். அண்ட் அதே மாதிரி ஸ்கின் டானிக் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு 20% ஆல்கஹால் இருக்கும். ஒரு மைல்ட் டு மாடரேட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் அஸ்ட்ரின்ஜென்ட் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 60 to 80% ஆஃப் ஆல்கஹால் அதில் இருக்கும். மீன்ஸ் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த 3% இருக்கிறது இல்லையா, இது வந்து நமக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெஷ்னர்ன்ற அந்த மைல்டு தான் வந்து இந்த கோடை காலத்தில் சம்மர் டைமில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த டோனரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து சேஃப் ஃபார் யுவர் ஸ்கின். மைல்டு டோனர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ப்ளஸ் ஏற்கனவே மோனா சொன்ன மாதிரி க்ளீனும் ஆகிடும் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படின்றதும் வந்து 3 டைப்பில் கிடைக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 டைப்பில் வந்து மாய்ஸ்சரைசர் வருது. அது என்னன்னா லோஷன், க்ரீம் அண்ட் ஜெல் டைப்பில் வருது. அண்ட் ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் இந்த சம்மர் சீசனுக்கு வந்து அதுதான் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் அதுலேயும் இந்த ஆலுவேரா ஜெல் அப்படின்னு கிடைக்குது, கற்றாழை சாறுடைய நற்குணங்கள்லாம் வந்து சேர்ந்தது. ஸோ இந்த ஆலுவேரா ஜெல் தான் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து ரீவைட்டலைஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட மாய்ஸ்சரும் வந்து நல்லா ரீட்டைன் பண்ணி இருக்கும்.
ஓகே, ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து வெயிலில் வெளியில் போகணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட், ஒரு டம் ரூல், அதை வந்து மறக்கவே கூடாது. வெயிலில் வந்து வெளியில் போனாலும் சரி, இல்லை வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு மறக்கவே கூடாது. தண்ணி குடம் தூக்குறவனுக்கு என்னத்துக்குடா கூலிங் கிளாஸு? அந்த சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறப்பையும் சரி, வெளியில் போகிறப்பையும் சரி, யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக இருக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்னால. இதுலேயும் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெல் டைப் யார் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க. ஓகே, நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஸ்கின்லேருந்து வழிஞ்சு ஓடுதே, பயங்கர ஆயிலாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜெல் டைப் சன்ஸ்கிரீன் உபயோகிக்கிறப்போ நம்மளோட ஸ்கின்ல இருந்து அது வந்து போகாது. ஓகே, அடுத்ததா வந்து லோஷன் டைப் சன்ஸ்கிரீன். இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ரொம்ப அதிகமா வேர்த்துட்டே இருக்கும்ல, அவங்கெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா வந்து SPF, அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் 80, 90 அப்படின்னு அதிகமான SPF போயிட்டோம் அப்படின்னா வந்து சன் ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கும் நம்மளுடைய ஊர் கிளைமேட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம வந்து மினிமம் 15 SPFலேருந்து ஆரம்பித்தாலே போதுமானது. வெறும் 1 hour தான் நம்ம வந்து வெயிலில் போக போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட சன் எக்ஸ்போஷருக்கு தகுந்த மாதிரி நம்ம SPF சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 15லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 1 hourக்கு மேலே நம்ம வெளியில் இருக்கோம் அப்படின்னா வந்து ஒன்று SPF 30 ஆக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட சன்ஸ்கிரீனை வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து அந்த சன்ஸ்கிரீன் அதோட பாக்ஸ்லயே வந்து போட்டிருப்பாங்க தெளிவா. அப்படி இல்லைனாலும் நம்ம அதை மென்ஷன் பண்ணி கேட்டா நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஸ்பூன் முல்தானி மட்டி எடுத்து அதில் ஒரு 10 சொட்டு இளநீரும் 10 சொட்டு ரோஸ் வாட்டரையும் ஊற்றி நல்லா கலந்து அது ஒரு 20 நிமிஷம் நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நல்ல நார்மல் வாட்டரில் அதை நீங்கள் க்ளீன் பண்ணீங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வெயில்னால உங்களுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜ் டு யுவர் ஸ்கின், அதாவது டேன் ஆகுறதாகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு சில்லுன்னு இருக்கும்ல, அண்ட் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்து நம்ம முகத்தில் வந்து தெரியும். ஸோ இதையும் நீங்கள் அடிக்கடி பண்ணலாம். ஐ ரிப்பீட், முல்தானி மேட்டி 2 ஸ்பூன் அண்ட் 10 சொட்டு இளநீர். 10 சொட்டு எடுத்ததுக்கப்புறம் மீதி இளநீர் என்ன ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் குடிச்சிக்கலாம், கோடைக்கு நல்லது. அண்ட் அதே மாதிரி ரோஸ் வாட்டர் வந்து அதுவும் ஒரு 10 சொட்டு எடுத்து நன்றாக ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க. ஸோ இதை தான் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இதையும் நீங்கள் ரெகுலராக பண்ணி வந்தீங்கன்னா அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு க்ளோ தெரியும். அண்ட் இது தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி டவுட் கேட்பாங்க, சார் இந்த அண்ணா இதை வந்து பாய்ஸ் பண்ணலாமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாய்ஸும் பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம், பாய்ஸும் கேட்பாங்க. ஓகே, அந்த முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இந்த சம்மரை ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த சம்மரில். இந்த அடிக்கிற வெயிலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி நாங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் எல்லாரும் பார்த்து பயன்பெறலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பாபே சொல்லிக்கிறது நான் மோகனா அண்ட் ஜோஷுவா. நீங்கள் மறக்காம தமிழ் பேட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.